பாருங்கள், குழக்கட்டை வெந்துடுத்து. யாராவது இப்போ தான் என்னுடைய சேனல் பார்க்குறேன் இல்லை அப்படிங்கிறா வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னு டைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் காட்டும், அதை டச் பண்ணலாம் பெல் காட்டும், அதையும் டச் பண்ணலாம் ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும், அதையும் டச் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ கூட உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போய் குழக்கட்டை பண்ணுறதை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். இப்போ நாம் டின்னருக்கு தான் வந்து குழக்கட்டைன்னு பார்க்குறோம். உப்புமா குழக்கட்டைங்கிற நம்ம வந்து பச்சரிசியை உடச்சி பச்சரிசி கொஞ்சம் துவரப்பருப்பு கடலைப்பருப்பு உடச்சி தாளித்து கொட்டி பண்ணுவோம். இது வந்து புழுங்கல் அரிசி குழக்கட்டை. நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஒரு 1.25 டம்ளர், நீங்கள் எந்த டம்ளர்னாலும் சரி ஒரு டம்ளர், நான் வந்து ஒரு 300 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அரிசி. அந்த அரிசி எடுத்து ஒரு 5 மணி நேரம் ஊற போட்டு இந்த மாதிரி மிக்சியில் வந்து அரைச்சுட்டுருக்கேன். உப்பு போட்டு அரைச்சுட்டுருக்கேன். அதுக்கு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தாளித்து கொட்டுறக்கு எடுத்துட்டுருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு 20-25 வெங்காயம் இருக்கும், அதை உரித்து நறுக்கி எடுத்து வச்சுட்டுருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு ஒரு 3 மிளகா எடுத்துட்டுருக்கேன். கருவேப்பிலை ஒரு ஆறுக்கு எடுத்துட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இதை தாளித்து கொட்டி வதக்கி விட்டு இந்த மாவையும் போட்டு வதக்கி விட்டு பிடிச்ச ஆவியில் வேக்காட்டில் வச்சு பண்ணணும். எண்ணெய் விட்டுட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருத்து. கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு 1/2 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன், போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை 3ஐயும் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வதக்கணும். நான் வந்து மாவுக்கு தான் உப்பு போட்டுருக்கேன், அதனால் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போதான் கொஞ்சம் சட்டுன்னு வெங்காயம் வதங்கும். இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த மாவை வச்சுக்கலாம். இது ஒரு கலரிட்டு அந்த மிக்சியை அலம்பி தண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம கலரும் போது அது அப்படியே அந்த தண்ணெல்லாம் இழுத்துட்டு மாவு வெந்துடும். கலர நல்லா மாவு வெந்தால் தான் நம்ம வந்து இதை பிடிச்சி ஆவியில் வேக்காட்டில் வைக்க முடியும் குழக்கட்டை. இதை கலரிட்டு காட்டுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா அது வந்து டக்குன்னு நம்ம மிக்ஸி அலம்பி தண்ணி விடுறதுக்குள்ளே இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இதோ பாருங்கள், கலரியாச்சு. இப்படி தண்ணி தொட்டுட்டு நீங்கள் வந்து தொட்டு பார்த்தா கையில் மாவே ஒட்டக்கூடாது. அப்போ இது வெந்துட்டு நம்ம இந்த குழக்கட்டைக்கு மாவு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதை மாதிரி பிடிச்சி நம்ம இட்லி பேனில் வேக்காட்டில் வச்சு குழக்கட்டையாக பண்ணி சாப்பிட்றது. இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு ஆறட்டும்.
ஆறணும் நான் பிடிச்சி வச்சு காட்டுறேன். பாருங்க, கொஞ்சம் கையில் கொடுக்குற சூடு ஆயிடுத்து. நான் எடுத்து உருட்டி வச்சுட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வருது பாருங்கள். இப்போ இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் இருந்தால் போதும். வேக வச்சு காட்டுறேன். வேக வச்சு எடுத்து காட்டுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். வெந்துடுத்து. இதை பாருங்கள், கையில் ஒட்டாது இப்படி ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா, பளபளன்னு. இதான் வெந்துடுத்து. கொஞ்சம் ஆட்டு எடுத்தால் உடஞ்சிரும். ஒரு 2 நிமிஷம் ஆறணுன்னே தட்டில் வச்சு காட்டுறேன்.